ஹலோ லேடீஸ். நாங்க மைசூர் ட்ரிப் ஒரு 5 டேஸ் பிளான் பண்ணியிருந்தோங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வேர் பண்ணியிருக்க சாரி பார்த்தீங்கன்னா, காஞ்சி காட்டன். ஸோ இதோட பிளவுஸ் ஸ்டிச் பண்ணது கயல் டெய்லர்ஸ். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா, நீட்டா எனக்கு புடிச்ச மாரி ஸ்டிச் பண்ணி குடுத்துருந்தாங்க. ஸோ சென்னை மாரி ஏரியாஸ்லலாம் இந்த சாரீஸ் வேர் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்கங்க. ஆனா இந்த மாரி காஞ்சி காட்டன் சாரீஸ்லாம் சம்மர்ல கூட ரொம்ப கம்ஃபர்டபுளா வேர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் மை பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நாங்க தங்கியிருந்தோட ரூமோட வியூஸ் இது. ஸோ உள்ளேயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா நீட்டா கிளீனா இருந்தது. 4 பேர் தங்கறதுக்கான நல்ல ஸ்பேஷியஸா இருந்தது. நம்மளோட திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக கபோர்டுமே ரொம்ப நீட்டா, நல்ல ஸ்பேஷியஸாவே குடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் சென்னையில இருந்து மைசூர் போற வரைக்கும் நெறைய டெம்பிள் விசிட் பண்ணிட்டே போணும். இந்த 5 டேஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நெனச்சு கிளம்புனேன். பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்க டிராஃபிக் அது அப்படியே கொஞ்சம் பிளானையே உல்டா பண்ணிடுச்சுங்க. ஸோ போகும்போதே பள்ளிக்கொண்டால வாராகி டெம்பிள் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா நெறைய பேர் யூடியூபர்ஸ், ஷார்ட்ஸ் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த வாராகி டெம்பிள் பத்தி போஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஆசையா இருந்தது. ஸோ நம்மளும் இங்க போகணும், போய் நம்மளோட வியூஸையும் சொல்லணும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்க என்ன எப்படி இருந்ததுன்னு சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் போக முடியல. ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி கோல்டன் டெம்பிளுக்கு போனோம். கோல்டன் டெம்பிள் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றேன். ரொம்ப நல்லா இருந்தது, அழகா இருந்தது. ரொம்ப திருப்திகரமா தரிசனம் பண்ணணும். அங்க இருந்த அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த அன்னதானமும் சாப்பிட்டோம். அப்பா! அவ்ளோ ஒரு டேஸ்ட்டுங்க அந்த அன்னதானம். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. மனநிறைவா இருந்தது. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஒண்ணு பிளான் பண்ணா கடவுள் ஒரு பிளான் பண்ணுவாரு. ஸோ அததான் நான் மனசுல நெனச்சுட்டேன். ஸோ நம்ம பள்ளிகொண்டா போறதுக்கான டைம் நமக்கு இன்னும் வரல அப்படின்னு நானே எனக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் எங்க கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் சாமுண்டி டெம்பிளுக்கு தாங்க கிளம்பியிருக்கேன். அதுவும் அப்படிதான். நெறைய யூடியூபர்ஸ், ஷார்ட்ஸ், நம்ம நளினி மேடம் கூட மைசூர் சாமுண்டி பத்தி நெறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் மைசூர் போனா சாமுண்டிய போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு நெனச்சு கிளம்பிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பால்கனில இருந்து பார்க்குற வியூ ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. மைசூர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளீனா, நீட்டா, அமைதியா இருந்ததுங்க. ரொம்ப கிரவுட் எல்லாம் இல்ல. ஸோ அதனாலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. மனநிறைவா இருந்தது. நீங்களும் மைசூர் சாமுண்டி போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சண்டே பிளான் பண்ணிடாதீங்க. ஸோ ஒட்டுமொத்த மைசூரும் சுத்தி இருக்க ஏரியா டூரிஸ்ட் எல்லாருமே சண்டே தான் இருக்காங்க. பயங்கர கிரவுடு. நான் இந்த மாரி தரிசனம் பண்ணலாம் போனா, எவ்ளோ கிரவுடா இருந்தாலும் சரிங்க, அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். வெயிட் பண்ணி கடவுள தரிசனம் பண்ணிட்டு தான் வருவேன். ஆனா சண்டே ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு, ஏன்டா போனோம்? ஐயய்யோ! இந்த கும்பல்ல நம்மளால போக முடியாதுன்னு ரிட்டர்ன் ஆயிட்டேன். ஸோ இத பார்த்தீங்கன்னா, அந்த அம்மன பார்த்ததுக்கப்புறம் நாங்க உள்ள ஃபோட்டோ எடுக்கணுங்கிறதையே மறந்துட்டேங்க. வெளியில வந்து தான் இந்த கோபுரத்த கூட எடுத்தேன். நீங்களும் மைசூர் போயிருந்தீங்கன்னா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சாமுண்டிய பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா, மனநிறைவா இருந்த ஒரு நாள். ஸோ அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ. பை.